முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. இப்படியோ வந்த வேலை முடிஞ்சிச்சு வனிதா. ஆமாக்கா, இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? ஐயோ, கொஞ்சம் நஞ்ச சந்தோஷம் இல்லக்கா, ரொம்பவே. ஐயோ, இவளுங்க புருஷன்லாம் எப்படிதான் இவளுங்க கூட இருக்கிறானுங்களோ தெரியலடா. எப்பா யார் இங்க அழுவுறது? இளிச்சம்மா, நீங்க எப்பங்க இங்க வந்தீங்க? ஏன் அழறீங்க? எல்லாம் கேட்டுட்டீங்களா? அழாதீங்க, அவளுங்க எப்பயுமே அப்படிதான், எல்லா குடும்பத்தையும் கெடுத்துடுவாளுங்க. நீங்க அழாதீங்க, பாத்துக்கலாம், விடுங்க. இல்லைங்க, நான் என்னங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணேன்? என்ன போய் என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்காங்கங்க. என்னை பார்த்தா என்ன கொலைக்காரி மாதிரியா தெரியுது? ஏங்க, நீங்க வருத்தப்பட்டா எனக்கும் வருத்தமா இருக்குங்க, அழுகையா வருது. தயவு செஞ்சு அழுகாதீங்க. இதோ இப்ப நான் லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு தான் போறேன். இது நடந்தது எல்லாத்தையும் நான் லக்ஷ்மி அக்கா கிட்ட சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு வரேன். பாட்டியை நம்ம சமாதானப்படுத்திடலாம், விடுங்க. என்ன குழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஐயோ போச்சே. ஐயோ, இந்த ஆள் செத்தானா இருக்கானே தெரியலையே. என்னே என்னே ஏந்திருங்கண்ணே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த ஆளை. அட, லட்சுமி புருஷன்ல இவன். சோனாண்டி சோனாண்டி ஏந்திருப்பா. சோனாண்டி, நம்மளால ஒன்றும் இவனை நகர்த்த முடியாது. ஃபுல் போதையில் இருக்க ஆளு. போய் லட்சுமி கிட்ட தான் சொல்லணும். டேய், சிங்க மாதிரி இருந்த என்ன இப்படி சாச்சிட்டீங்களேடா. லோக்கல் சரக்கா பழைய சரக்கா கொடுத்துட்டீங்களேடா. என்ன அப்படியே பேசிட்டு இருக்கான்? அங்கே யார் இருக்கா? யாரையும் காணோம். உங்களை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். உங்களை சுப்ரீம் கோர்ட்டுல போய் சோனாண்டி கேஸ் போட வேண்டாம். ஐயோ, நம்ம ஓடிடுவோம். இல்லைங்க, வேணாம். லக்ஷ்மி அக்கா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏங்க, நீங்களே பாட்டி கிட்ட போய் பேச போறீங்களா? அந்த பாட்டி ஒத்துக்காதுங்க. அவளுங்க என்னென்னமோ சொல்லிவிட்டு போயிட்டாளுங்க. இல்லை, நான் பாட்டிக்கிட்டேயும் எதுவும் பேச போகிறது கிடையாது. வேற என்ன பண்ண போறீங்க? சின்ன குழந்தை, நீங்கள் எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்னங்க பண்ணணும்? இதோ அந்த ரோடு முனையில் ஆ, பால் எடுத்துகிட்டு வந்த வண்டி இருக்கு. சரி. அந்த வண்டியை அப்புறம் பாட்டியம்மா வீட்டில் வந்து பால் அரைக்கிற ஜக்கை வந்து விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் என்னென்னமோ நடந்திருக்கு, அதையும் கேட்டுட்டேன் வேற தெரியாத. அதை கேட்டதும் நல்லதுக்கு தான். நான் அவமானப்படுற வேலை இல்லை பார்த்தீங்களா? அந்த ஜக்கையும் அந்த பைக்கையும் எடுத்துகிட்டு போய் லக்ஷ்மி அக்கா கிட்ட கொடுத்துருங்க. நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். எனக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யார் யார்கிட்டேயும் எனக்காக சண்டை போட்டாங்க. சரிங்க, நான் கொடுக்குறேன், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்போ எங்கே போக போகிறீங்க? நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகிறீங்களா? ஆமாம், அங்கேருந்து நான் காலி பண்ணணும்ல. ஏங்க, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், என்னை எப்படி இருந்தாலும் வெளியே தடுத்துடுவாங்க. அவங்க திருத்தத்துக்கு முன்னாடியே நானே காலி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரியாதையாகவும் இருக்கும் எனக்கு. அசிங்கப்பட விரும்பலைங்க நான். சரி, காலி பண்ணிட்டு எங்கெங்க போவீங்க? அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து காலி பண்ணிட்டு வரும்போது யாரையாவது நம்பியா நான் வந்தேன்? அதே மாதிரியே இதை காலி பண்ணிவிட்டு எங்கேயாவது போக வேண்டியதுதான். என்னை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, என் பையனை பற்றி தான் ஒரே கவலையாக இருக்குது. அவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நீங்கள் லக்ஷ்மி அக்கா கிட்ட இதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. உங்கள் நட்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னேன்னுட்டு ஒரே கவலை தான் அதிகமாக இருக்குது. ஏங்க இது மாதிரிலாம் பேசுகிறேங்க? எல்லாம் என் தலையெழுத்து. சரி, நான் வரேன். ஏங்க நில்லுங்க. இளிச்சம்மா, நில்லுங்க. இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க? இப்போ நான் என்ன பண்ணுறது? லக்ஷ்மி அக்கா கிட்ட போய் சொல்லுவோம். எங்கே அந்த வண்டி எங்கேயோ நிற்குதாமே. அப்பா, ஓ கூரையா? ஐயோ, என்ன இடி இடிச்சிருச்சு அம்மா. அப்பா, வலிக்குது பயங்கரமா.
எல்லாம் குள்ளமாக வீடை கட்டி வச்சுக்கிறாங்க. இப்படியே தான் போகணும் போல இருக்கு. ஏமா ஏமா லட்சுமி வெளியே வாமா. லட்சுமி என்ன எந்த சத்தத்தையும் காணோம். லட்சுமி அம்மா நல்லா போய் மண்ணில் மாட்டிக்கிச்சு போல இருக்கு, வரவே மாட்டேங்குது. ஐயா வராது போல இருக்கே. எந்தெந்த வேலை பொம்பளை செய்யறோமோ அதை தான் செய்யணும். இவன் எங்க குடிச்சிட்டு மட்டையாகி போய் கிடக்குறானோ, எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. லட்சுமி யாரோ கூப்பிடுற சவுண்டில் கேக்குது. இந்த பூமாரி புள்ள எங்கதான் போகுதுன்னே தெரியல. யாராவது கூட்டா கூட சத்தம் காட்ட மாட்டேங்குது. அம்மா வேலையா இருக்காளே, இந்தான்னு கேட்போம், எதுவும் கிடையாது. அணக்கமே காட்டாத அமைதியா படுத்துன்னு இருக்கும். ஏமா லட்சுமி வார இருங்க. யார் இது? மீன்கார அக்கா குரல் கேக்குது. எங்கே போயிருக்கான்னு தெரியலையம்மா. இவ ஒரு வேளை தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாளோ, சத்தம் கேட்கலையோ. சரி நம்ம போவோம், என்ன பண்ணுறது. மீன்கார அக்கா வாங்கக்கா, மீன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க வேணாம்னு நினைச்சேன் மீன். இல்லைம்மா, மீன்லாம் எடுத்துகிட்டு வரல இன்னைக்கு, நான் மீனே எடுத்துகிட்டு வரல. அப்படியாக்கா? நான் கூட நீங்க மீன் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆமாம், என்னம்மா இந்த பக்கம் இருந்து வர? தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சுக்கா, அதான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உங்க குரல் கேக்குதுன்னுட்டு வந்தேன். ஓ சரி சரி. என்ன விஷயமாக்கா வந்தீங்க? ஏம்மா அங்கே கிணத்தாண்ட உன் புருஷன் வந்து ரொம்ப குடிச்சிட்டு ஆட்டமாக ஆடி ரொம்பன்னு ஊந்துட்டாமா. நல்லா அடி போல தெரியுது. நான் கூட்டு பார்த்தேன், ஒன்றுத்துக்கும் எதுவும் பதிலும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். எனக்கா சொல்றீங்க? ஆமாம், நல்ல குடி போல இருக்கு. எங்கேயாவது என்னையாவது பண்ணி வீந்து சாவட்டும், ஊந்து கிடக்கட்டும், விடுங்கக்கா. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது? எந்த டைமும் இதே தான் நடக்குது. ஒன்னுத்துக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுக்கா அந்த ஆளு. இல்லைம்மா, நான் அதுக்கு சொல்லலை. அது வந்து குடி தண்ணி கிணறாச்சா, எல்லாம் வந்து அதில் தான், கிணத்துல தான் தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இல்லாத போல அதுமா பேசுங்கம்மா. அதனால தான் சொல்கிறேன், போய் கூட்டின்னு வந்துட்டு போ. எல்லாம் என் தலை எழுத்துக்கா. இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல என்னால. என் பையன் ஹாஸ்டல்ல படிக்கிறான். அவனுக்கு பணத்தை கட்ட கூட ஒரு நாதி கிடையாது இந்த ஆளுக்கு. என் பொண்ணாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். நான் உழைச்சாதானே அதுங்களுக்கெல்லாம் பணத்தை கட்டி படிக்க வைக்க முடியும். புரியுது, என்ன பண்ணுறது, எல்லாம் நல்லதுக்கு நடக்கும். ஃபஸ்ட்டு இப்போ போய் அங்கேருந்து கூட்டின்னு வந்துடுமா. ரொம்ப பாவமாக ஊந்து கிடக்குறான். அது மட்டும் இல்லாத யாராவது தண்ணி பிடிக்க வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். சரிங்கக்கா, நான் போய் பார்க்குறேன். சரி, நான் வரேன். சரிங்கக்கா. நாளைக்கு நல்ல மீனாக எடுத்துகிட்டு வரேன். இப்போ இவனை பார்க்க வேற ஓடணும். இப்போ போய் இருக்கு அந்த தலைப்பாக்கட்டு மேலே எனக்கு காலை முறிச்சு போடுற மாதிரி வீட்லயே கடன்ட்டு. இந்த பாரு பள்ளி, நீ செய்யறது எதுவுமே பரவாயில்ல, இப்ப சரியே கிடையாது. யாரை கேட்டு நீ பிள்ளைங்க கிட்ட டூருக்கு போலான்னுட்டு சொன்ன? எங்க பிள்ளைங்க தாங்க கேட்டுக்கிட்டே இருக்குங்க. எங்கம்மா என்னை எங்கேயும் கூப்பிட்டுட்டு போக மாட்டேறீங்க, என்னதாம்மா அப்படின்னுட்டு கேட்டுட்டு பாவமா இருக்கு. அதுக்கு என்ன கேட்காத கூட டூருக்குலாம் அரேஞ்ச் பண்ணி போக தெரியுமா உனக்கு? ஏங்க இப்ப உங்களை தானங்க கேக்குறேன். நீ கேட்கல, சொல்ற 2 நாள்ல நம்ம டூருக்கு போலாம் கிளம்புங்கன்னுட்டு. யாருக்கிட்ட இப்போ பணம் இருக்கு? ஊருக்கு போற நிலைமையில தான் இருக்கோமோ? பெரிய பொண்ணுக்கு 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2வது வருஷத்துக்கு இப்போ பணம் கேட்பானுங்க, கட்டணும். நீனா கட்டுவ? இதோ சின்னவளுக்கு 12வது முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் கவர்மெண்ட்ல சேர்த்து விட்டோம். இப்போ காலேஜுக்கு நல்ல காலேஜா பார்த்து பாருங்க, நல்ல பெரிய காலேஜா என்ன சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவா. அவளுக்கு யார் கட்டுவா? அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி தான் கட்டணும். இதுல உனக்கு டூர் வேற கேக்குதோ? ஏங்க அது இது கடன் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னுட்டு 1008 கொஸ்டின் கேக்குறீங்க. ஏங்க எல்லா செலவும் இருந்தோம் நம்ம சந்தோஷத்தை விட முடியுமா சொல்லுங்க? எங்கேயாவது அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிருக்கீங்களா இது வரைக்கும்? ஒரே ஒரு தடவை சாத்தனூர் டேமுக்கு போனோம், அதுவும் முறுக்கின்னு நீங்க மூஞ்சி முறுக்கின்னு போயிட்டீங்க. எங்கேயாவது சந்தோஷம் நிம்மதி இருக்குதாங்க? என் கிட்ட பணம் இல்லம்மா, உன்கிட்ட இருந்துச்சு, எங்கேயாவது ஒளிச்சு வச்ச காசை எடுத்துன்னு போறேன்னா போய்க்கோ. நீ போயிட்டு வந்துரு, என்ன கூப்பிட்டுட்டுலாம் இருக்காத, நான் எங்கேயும் வரமாட்டேன். உன்கிட்ட காசு இருந்தா நீ பிள்ளைங்களை கூப்பிட்டு போ. நான் எங்கேயும் போகல, இங்கேயே இருந்துடுறேன் உங்களுக்கு குப்பை கொட்டிக்கிட்டு. எந்த நேரமும் சோத்தை ஆக்கி வைக்கணும் உங்களுக்கு. சோறை தின்னுவீங்க நல்லா வட்டா வட்டாவா. 24 மணி நேரமும் சோத்தை பொங்கின்னு வீட்டு வாசலை பெருக்கின்னு இப்படியே இருந்துடுறேன் நான்.
அம்மா உனக்கு என்னடி? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நாளைக்கு தான் எனக்கு லாஸ்ட் எக்ஸாமு. இப்போ நான் பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா? எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. நிம்மதியாக படிக்க விடுறீங்களா எங்கேயாவது? அதுக்கு தான் சொன்னேன், ஹாஸ்டலில் இருக்கிற காலேஜாக பார்த்து சேருங்க, ஹாஸ்டல்லே போய் தங்கிக்கிறேன்னுட்டு. சே, நிம்மதியே இல்லைம்மா இந்த வீட்டில். இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கிறேனே தெரியல. யாரும் என்னை மதிக்கவும் மாட்றாங்க, என் பேச்சையும் கேட்க மாட்றாங்க. ஐயோ கடவுளே. இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணியே காரியத்தை சாதிச்சிடுவான். இந்த தடவை நான் விட மாட்டேனே. டூருக்கு போறான்ல, டூருக்கு போற நிலைமையில இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு தான் கொஞ்சம் லீவ் விட்டாங்களே, அரை நாள் நிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள வச்சட்டாமா வெயிட். அதுக்கு இதுக்கு காலையிலேயே வச்சிருக்கலாம் இவனுங்க கம்பெனியை. இனிமே எங்க தூங்குறது, கிளம்ப வேண்டியதுதான். அக்கா போட்டா போடு போடு. ஐயா அக்கா சூப்பர். பாத்தியா எப்படி பிடிச்சன்ட்டு? இப்ப நீ பிடி. ஐ ஜாலி, நானும் பிடிச்சிட்டேன். சூப்பர் தம்பி சூப்பர். மாறி, ஐ அத்தை. எங்கடா அம்மா உள்ள இருக்காங்களா? இல்லத்த, அம்மா எங்கன்னே தெரியல. அம்மா எப்ப போனாங்கன்னு தெரியல. அதான் வெளியே வந்து விளையாடுறோம். அப்படியா? சரி, உள்ள போய் விளையாடு. வெளியிலலாம் விளையாடக்கூடாது, அம்மா இல்லாத நேரம் வேற. சரிங்க அத்தை. அது யாரு குட்டி தம்பி? இது இளிச்சம்மா சித்தி இருக்காங்கல்ல, அவங்க பையன். ஓ, இவன் தானா அவன்? சரி சரி, விளையாடுங்க, உள்ள போய் விளையாடுங்க. சரிங்க அத்தை. அம்மா வந்தா நான் கால் பண்ண சொன்னேன்னு சொல்லு, கால் பண்ண சொல்லு. சரிங்க அத்தை. இந்த நேரம் பார்த்து கத்திரிக்காய் எங்க போச்சுன்னு தெரியலையே. தம்பி வா உள்ள போய் விளையாடலாம். சரிங்க அக்கா. என்னக்கா இன்னைக்கு உங்கள் வீட்டில் சாப்பாடு? என் வீட்டில் இன்னைக்கு ரசம் தாம்மா. ஏன் என்ன ரசம் இன்னைக்கு? இன்னைக்கு தான் ஒருத்தவளை வீட்டை விட்டு அடித்து துரத்திருக்கோம். நல்லா சமைச்சு சாப்பிட வேண்டியதானக்கா? அப்படி சொல்கிறியா? ஆமாம், பின்ன அது கொண்டாட தேவையில்லையா? என் மாமியார் தான் இப்போ கொஞ்சம் நல்லா சமைக்குது, அதனால் அது என்ன சமைக்குதோ அதே சாப்பிட்றது. இல்லைன்னா நம்மளும் சமைக்க சொல்லுவாவ, அது நம்மளுக்கு தேவையா? பரவாயில்லையே, உங்கள் மாமியார் அதெல்லாம் செய்கிறாங்களே. என் மாமியார் ஒன்று எடுத்து வைக்க மாட்டாக்கா, கொடுமைக்காரி சரியான. அதனால தான் அடித்து துரத்திட்டேன் பாருங்க. ஆமாம் ஆமாம், அதுங்கெல்லாம் அடித்து தான் துரத்தணும். என் வீட்டில் மாமியார் உட்காந்து இருக்கு, ஏதோ சோறாக்கி போடுதேன்னுட்டு அடித்து துரத்தாதான் இருக்கேன். இல்லைன்னா அவளை விட்டு வச்சிருப்பேனா நான்? அதானே. லலிதா வராக்கா. ஹாய் கௌரி அக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன லலிதா, இப்போல்லாம் உன்னை பார்க்கவே முடியல, ஒரே பிஸியா என்ன? இல்லைக்கா, அப்போ என் ஹஸ்பண்ட் என் கூடயே இருந்தார், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். நான் வீட்டை விட்டு வெளியே வந்து உங்ககிட்ட கதை பேசிகிட்டு இருப்பேன். இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குக்கா. அதனால தான் நான் வேலை செஞ்ச பழகந்தே கிடையாது. காலையில் சமைக்க ஆரம்பிச்சேன்னா மதியானம் ஆயிடுது. ஐயோ, அப்போ காலையில் சாப்பிடவே மாட்டீங்க போல இருக்கே. அதை ஏன் கேட்குற வனிதா? நான் காலையில் 6 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, 10 மணிக்கு தான் முடிப்பேன். நல்ல வேலை இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு பார்த்தியா, அதனால் வீட்டில் கிடக்குதுங்க. அதுங்களே ஒரு 11 மணிக்கு தான் எழுந்திருக்குது. அதனால் சாப்பிட்ற தொல்லை இல்லை. அது சரி, என்ன 2 பேரும் ஒரே குஷியாக இருக்கிற மாதிரி இருக்குது மூஞ்ச பார்த்தாலே. அது நல்ல விஷயம்தான். ஓ, இங்கே தான் மாநாடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காளுங்களா? இன்னைக்கு அப்படியே ஏத்திடுறேன் பாரு மேலே. என்ன சின்ன குழந்தை, கண்ணு தெரியலையே உனக்கு? இப்படி ஏத்துற மாதிரி வந்து விடுற? அதெல்லாம் நல்லாவே கண்ணு தெரியுது, வேணும்னே தான் வந்து விட்டேன். மேலே ஏத்தலையே நீட்டு சந்தோஷப்படுங்க. என்னது வேணுனே விட்டியா? ஏன், நான் என்ன பண்ணுவேன்னா? நீ இப்போ எதுவும் பண்ணல தான், உன் கூட்டாளிங்க ரெண்டும் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? ஏய், என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஏய், அங்க பேசுறத விடு, இங்க கேளு. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் அதுல இல்லைல்ல. என்னையாண்டி ஏத்து வந்த? எப்போ பாரு கூட்டு சேர்ந்துங்கன்னு தானே யாவ குடும்பத்தை கிடைக்கலான்னுட்டு திட்டம் போடுவீங்க. இதில் நீ இல்லை, அவ்வளவுதான். அவளுங்க கூட்டு இருந்தாளுங்கன்னா முன்னாடி போயிருப்ப. நீ தான் ஏற்றுறதுக்கு வாட்டமாக இருந்த, அதான் உன்னை வந்து ஏற்றலான்னு வந்தேன். ஜஸ்ட்டு மிஸ்டில் நிப்பாட்டியிருக்கேன்.
ஓவரா பேசுனேன்னு வையே, ஒரே ஏத்து தான், ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், நீங்க 2 பேரும் இப்போ வந்து அந்த பாட்டிக்கிட்ட என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இளிச்சம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு விடலை, அவ்வளவுதான். நீங்கள் 2 பேரும் காலி ஆயிடுவீங்க. ஏய் என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீ வந்து பாத்தியா? என்ன மிரட்டிட்டு இருக்கியா? ஓ மிரட்டல் உருட்டல்லாம் இங்க வந்து காட்டாத, மரியாதையா போயிடு. என்ன ரெட்டை குடுமி, குருமியை இப்போ அறுத்து விடணுமா? மொட்டையை அடிச்சிடுவேன் சொல்லிட்டேன். ஏத்துற மாதிரி தான் நின்று இருக்கேன், ஏத்திட்டு ஒரேடியாக போயிடுவேன் அப்புறம் மேலே. இப்போ மரியாதையாக வந்து அதையும் இதையும் சொன்னது எல்லாமே நானே ஒரு கட்டுக்கதையாக சொன்ன பாட்டி. இளிச்சம்மா மேரில் எந்த தப்பும் கிடையாதுன்னுட்டு வந்து சொல்கிறேன். என்ன வைக்க போரு? என்ன ஒன்று பேந்த முழிக்கிற? நடிக்கிறியா? அங்கே என்னென்ன சொன்ன? பாட்டிக்கு ஐடியா வேற கொடுக்குற, காலி பண்ணுறது எப்படின்னுட்டு. அவ்வளோ தைரியம் வந்துடுச்சோ? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் எதுவும் சொல்லல. இப்போ எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஏற்றி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னுட்டு எல்லா உண்மையும் சொல்லி இளிச்சம்மாவை அந்த வீட்டில் இருக்க வைக்கிறீங்க. என்ன புரியுதா? நல்லா புரியுது, நல்லா புரியுது. நாங்க போய் சொல்றோம். இப்போ நான் அங்கே வருவேன், போய் சொல்லலை அவ்வளோதான். சொல்லிடுறோம். ஏச்சி, ஆக்ஷன் காட்டினது போதும், அவருங்க. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், என் பொண்டாட்டியும் மாயம், இந்த சரக்கும் மாயம். டேய் சோனாண்டி. யாரு? டேய் மண்ணாங்கட்டி, வாடா. குடிச்சிட்டா பொம்பளை எது ஆம்பளை எதுன்னு கூட தெரியாது இவனுக்கு, குடிகார பையன். என்னடா மண்ணாங்கட்டி, தலையிலலாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறியா என்ன? என் பொண்டாட்டி கூட இப்படி தாண்டா அந்த தோப்பா தலைய வச்சுக்கிட்டு அவ ஆடுவா பாரு ஆட்டம், அப்படி இருக்கும். அவ ஒரு தோப்பா மண்டன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னு வை, அப்பவே அவளை டைவர்ஸ் பண்ணிருப்பேன். சரி, தோப்பா மண்டைய தான் போட்டு இருக்கா, ஒரு நல்ல தோப்பா மண்டையா வாங்கி போடக்கூடாது? கலர் அடிச்சிருக்கிறா பாரு, தோப்பா மண்டை கலர். சரிடா மண்ணாங்கட்டி, உன் பொண்டாட்டி டையெல்லாம் போடுமா? இப்ப தெரியும்டா எவன் பொண்டாட்டி டையெல்லாம் போடுவான்னுட்டு. என்னடா அண்ணனை இப்படிலாம் பேசுற? ஏண்டா குடிச்சேனா உனக்கு பொம்பளை யாரு ஆம்பளை யாருன்னு கூட தெரியாது? உனக்கு எந்த நேரமும் குடி குடி. லட்சுமி, நீயாமா? ஓ, இப்பதான் லட்சுமிய தெரியுதா? அப்படி. ஐயோ அம்மா. என்ன அம்மான்னு வந்துட்டு பேச்சு மூச்சே இல்லாத கிடக்குறான். என் உயிரை வாங்கிட்டு தான் போவான் இவன் அது சாவறதாவது. ஈதன் போய் போடும், என் காலை முச்சோட என் உயிரை வாங்கிட்டே போயிடுவான். என்னென்னமோ போட்டு சமைக்கிறாங்க யூடியூப்ல. யூடியூப்பை பார்த்து சமைச்சா ஒன்றும் நல்லாவும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இதை பார்க்கணுன்னே ஏதாவது ஒன்று செய்யுங்க போல இருக்குது. அம்மா முதுவே வலிக்குது. சரி, வெங்காயம் தக்காளி அப்புறம்
வெங்காயமே வதங்கல, அதுக்குள்ள தக்காளியை போட்டான். யூடியூப்ல பார்த்தா பாக்குறப்ப நல்லா ஆகுது, நம்ம செய்யறப்ப நல்லாவே வர மாட்டேங்குதே. போலீஸ் கிட்ட சொல்லியும் அவன் அடங்கலையே, ஃபாலோ பண்ணிட்டே வரான். என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சின்ன குழந்தை அக்கா கிட்ட தான் சொல்லணும். என்ன இந்த பெரிய உருவம், நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், அவன் மாட்டின்னு உள்ள போறாளே. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேம்மா, சாப்பாடு இருக்குதா, ஏதாவது எதுவும் கேட்கல. ஏய் கல்பனா, நில்லுமா. என்னம்மா இப்ப என்ன கேட்டுட்டு நிட்டு இந்த கத்து கத்துற? நான் ஒன்னும் கத்தல. இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. முடிஞ்சதா கம்ப்யூட்டர் கிளாஸ்? முடிஞ்சது. சரி போ, போய் உள்ள போய் செல்ல நோண்டிட்டு இரு. போறேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் நீட்டு இந்த இது பண்ணிட்டு போறான்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கறது ரொம்ப தப்பா போச்சு. எப்படி பேசணும், அப்பா அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும். ஆவுனா செல்லம் செல்லம் கொடுத்து கொடுத்து தான் இப்படி இருக்குதுங்க. கல்பனான்னு அவ பேரை தான்மா கூட்ட, அந்த கத்து கத்திட்டு போகுது இந்த பொண்ணு. தொடப்ப கட்டை எடுத்து 4 சாத்து சாத்துனா தான் சரிப்பட்டு வரும். நானே இங்க டென்ஷனா வரேன், எங்க அம்மா வேற. இவளை பாரு, படிக்கிறேன்னு சொல்லி நல்லா தின்னுட்டு தூங்குது. இதெல்லாம் தெரியாது எங்க அம்மாவுக்கு. வந்து பாத்துக்கிறேன் இவளை. இல்லச்சம்மா, என்னை மன்னிச்சிடுமா, இவளுங்க பேச்ச போய் கேட்டுட்டம்மா நானு. இல்லை பாட்டி, நான் வீடு காலி பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை பாட்டி. சே நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ இங்கே இருமா, இனி எவ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இல்லை பாட்டி, வேணாம் பாட்டி, இந்த வீடு எனக்கு. நான் வீடு காலி பண்ணிக்கிறேன் பாட்டி. ஏங்க இளிச்சம்மா, அதான் பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்க, கேளுங்க கொஞ்சம். இல்லைங்க, வேணாங்க, நான் காலி பண்ணுறது தாங்க மரியாதையாக இருக்கும். அப்படியே நிற்குதுங்க பாரு ரெண்டும். என்ன சின்ன குழந்தை? அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க 2 பேரும் இங்கே? என்ன குமுடி, உனக்கும் 2 கொட்டு கொட்டணுமா? வேணாம் இரு. இளிச்சம்மா, எங்கள் 2 பேரையும் மன்னிச்சிடுமா. உன் மேலே சில கோவத்தில் நாங்கள் இருந்தோம், அதனால தான் இப்படிலாம் பேசிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு. ஐயோ, உங்கள் மேலாம் எந்த கோவமும் இல்லைங்க. மன்னிப்புலாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தினால தான் அப்படி பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வீட்லேயே நீங்கள் இருக்கணும். அட பரவாயில்லையே, வைக்க போகிற நல்லா தான் பேசுது. இல்லைங்க, அது சரி வராது. என்ன சரி வராது? அப்போ நீ என்ன மன்னிக்கல? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இளிச்சம்மா, அதான் சொல்கிறாங்க இல்லைங்க, இங்கேயே இருந்துடுங்க. ஆமாம்மா. சரிங்க பாட்டி, நான் இங்கேயே இருக்கேன். சந்தோஷமா. கௌரி, வனிதா, இனிமேவாவது ஒழுங்காக இருந்துக்க பார்த்துக்கோங்க. இனிமே எந்த வீட்லையாவது இதே மாதிரியே வேலையை பார்த்துட்டு இருக்காதீங்கம்மா. இனி என்கிட்ட இதை மாதிரி அவ அப்படி இவ இப்படி நீட்டி ஏதாவது கதையை ஏற்றுட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. மன்னிச்சிடுங்க பாட்டி. இழுச்சம்மா, போயிட்டு வரமா. சரிங்க பாட்டி. நாளைக்கு என்ன பண்றது, நம்ம எப்படி போறது? நாளைக்கு லீவ் போட்டுடலாமா? ஆமா, கண்மணி வந்தவனே நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போயிடலாம். நம்ம 2 நாள் லீவ் போட்டுடலாம்ப்பா. அவன் போலீஸ் கிட்ட சொல்லியும் அடங்கலையே அவன். ஏண்டி, என்னம்மா, என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்க? ஏன், என்ன பண்ணணும்? சாப்பிடலையா? வந்த உடனே சாப்பாடு வேணும் அது வேணும்னு கேட்ப. இன்னைக்கு என்ன வந்து கீழே உட்காந்துட்டு இருக்க? எல்லாம் என் தலையை எடுத்து உட்காந்துட்டு இருக்கேன். அவளை பாரு, எந்த நேரமும் படிக்கிறேன்னு சொல்லுவீங்க. நான் அவ பாக்குற நேரத்துல அவ தூங்கிட்டு தான் இருக்கா. அவ இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தான் இருந்தா, இப்பதான் நான் தான் தூங்க சொன்னேன். என்ன இப்ப அதானே, என்ன சொல்லிட்டு போறீங்க? அத மாதிரி நான் 2 நாள் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு லீவ் எடுத்துக்கிறேன். லீவ் எடுக்க போறியா? அவ்வளவு பணம் கட்டிட்டு வந்திருக்கிற, சாதாரணமா சொல்ற லீவ் எடுத்துக்கிறேன்னுட்டு. அம்மா, நான் 2 நாள் போக மாட்டேம்மா. கண்மணி வந்தவொடனே கண்மணி கூடயே போய்க்கிறேன் நானு. செருப்பு பிஞ்சிடும். மரியாதையா நாளைக்கு போகல வையே, அவ்வளவுதான், காலை 2ஐயும் முறிச்சு போட்டுவேன். பிள்ளைங்களை பணம் கட்டி படிக்க வச்சா இதுங்க என்னமோ போகாதுங்களா? இந்த அம்மா வேற இப்படி சொல்லிட்டு போறா, நான் என்ன பண்றது? நான் நாளைக்கு அவன் வேற ஃபாலோ பண்றத நிறுத்தவே மாட்டான். குழந்தைக்காக்கு கால் பண்ணுவோம்.
ஒரே ஒரு கோழி மட்டும் தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கு. வேற யாரும் கோழி மேய்க்கிற மாதிரியும் தெரியல. அக்கம் பக்கம் எந்த கோழியும் மேயல. இது மட்டும் தனியா இருக்கே. அதுவும் நம்ம ஊர்ல இப்பெல்லாம் தனியாலாம் மேயக்கூடாதேடா. இதோ வரேன் உன்னை பிடிக்க வரேன். எனக்கா இந்த கோழி எனக்கா. அட, நம்ம சொன்னது புரிஞ்சிருச்சு போல இருக்கே இந்த கோழிக்கு. நைஸா நழுவ பாக்குதே. விடக்கூடாது. ஹேய், நில்லு. பா 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 பா. என்ன இப்படி ஓடுது? பிடிக்க வரும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. எவ்வளவு திமிர் இருக்கும். இன்னைக்கு உன்னை பிடிச்சு கறி வச்சு ஆக்கி சாப்பிடல என் பேர் வதா கிடையாது. பா 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 பா. ஏண்டி வள்ளி, இன்னைக்கு தானே சின்னவளுக்கு காலேஜ்? ஆமாங்க, 2 பேருக்கும் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. சரி, பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிடுச்சா? நான் எல்லாம் செஞ்சுட்டேன். ஒன்னும் கிளம்பி வர்றதுக்கு இவ்வளோ நேரம். முதல் நாளே காலேஜுக்கு இவ்வளோ லேட்டா போகுங்களா என்னன்னு தெரியல. எங்க எழுப்பி விட்டா ஏந்திருக்கவே மாட்டேங்குதுங்க காலையில. அப்பா அப்பா அப்பா, ட்ரெஸ் நல்லா இருக்காப்பா? முதல் நாளே கலர் ட்ரெஸ்ல போறேன் காலேஜுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? அவ்வளோ அழகா இருக்கம்மா நீனு. லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்க. தேங்க்ஸ்பா. முன்னாடி நிக்கிற அம்மாவை தெரியல, அப்பா பின்னாடி நிக்கிறாரு. அவரை கூட்டு கேக்குது பாரு. ஏன், உனக்கு ஏன் வயிறு எரியுது? எனக்கு ஒன்றும் வயிறு எரியல. கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். அம்மா நீ இப்ப சொல்லு, நல்லா இருக்கா? பார்த்து எல்லாம் செய்யறது அம்மா, கேட்கறது அப்பங்கிட்ட. சரி அம்மா நில்லுமா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ. பாத்தீங்களாப்பா அம்மாவை எப்படி இருக்கான்னுட்டு? அவ எப்பயுமே அப்படிதாம்மா, விடு அவளை. ஆமாப்பா, எனக்கும் அம்மாவை வெறுப்பேத்தி பார்க்கறதுல ரொம்ப பிடிக்கும். பார்த்து போயிட்டு வரணும் என்னம்மா. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போகிறேன். டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை நல்லா கேட்டுக்க. ஸ்கூலில் விளையாட்டுத்தனமாக இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? சரிங்கப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இருக்கணும். நல்லா படிக்கணும். வேற என்ன சொல்ல, ஒழுக்கமாக இருந்துக்கணும், புரியுதா? யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாதுமா. அப்பா எல்லாம் எனக்கு தெரியும்பா. நான் எதையும் நம்ப மாட்டேன். என் அப்பா அம்மாவை மட்டும்தான் நான் நம்புறேன் இப்போ வரைக்கும். எனக்கு தெரியுமா, இருந்தாலும் நான் சொல்றேன், அப்ப கடமையாச்சே. காலையிலேயே அம்மா அவ்வளோ அட்வைஸ் பண்ணாப்பா எழுந்ததுமே. இப்போ நீங்களும் அட்வைஸ் பண்ணி கொள்ளாதீங்கப்பா. சரி. இளிச்சம்மா, அடடே வா குழந்தை வா. என்ன இளிச்சம்மா, பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு போல இருக்கே. ஆமாம், என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணணும்ல. சின்ன பையனை வச்சுருக்கனே, அவனுக்கு ஏதாவது பண்ணணும், சேர்த்து வைக்கணும்ல. காலையில் லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன். அதோட ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான். ஒன்றும் இல்லை, முறுக்கும் அதிரசமும் மட்டும் போட்டு வச்சேன். அப்புறம் டீ வச்சுருக்கேன், அவ்வளோதான். சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிடலாம். எங்கே நான் மட்டும்தான் வந்திருக்கேனா? நான் தான் முதல் பொண்ணியா? இல்லை ஏற்கனவே லக்ஷ்மி அக்காலாம் வந்துட்டு போயிட்டாங்க. சரி இளிச்சம்மா, எனக்கு 3 அதிரசம் மட்டும் சீக்கிரம் கொடுங்க, பேசிகிட்டே இருக்காத. ஏன் சின்ன குழந்தை, முறுக்கு டீலாம் வேணாமா? டீ அப்புறம் குடிக்கிறேன், அதிரசம் சாப்பிட்டுட்டு. முறுக்கு எனக்கு பிடிக்காது. டீ குடிச்சிட்டு அதிரசம் சாப்பிடு, இல்லைனா ஸ்வீட் உனக்கு தெரியாது டீயில், அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஐயோ, இது ஒரு லாஜிக் இருக்கா? ஆமாம், இனிப்பு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா தித்திப்பே தெரியாது டீயில். சரி, அப்போ டீ எடுத்துட்டு வா. சரி. எப்படி பிடிச்சேன் பாத்தியா ஒன்ன? யாருக்கிட்ட? பதா கிட்டே எஸ்கேப்பா? நல்லா வெயிட்டா தான் இருக்க. நல்லா வெடக்கோழி போல இருக்கே நீ. யாரோட கோழின்னு தெரியலையே, நல்ல வெடக்கோழியா இருக்கு. பரவாயில்ல, பிடிச்ச உடனே கப்பு சிப்புன்னு வாய முடிட்டு இருக்கியே. அதான் எனக்கும் வேணும். வா, உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடணும் உன்னை. ஏய், சத்தம் போடக்கூடாது. சத்தம் வந்ததே அவ்வளோதான், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஐ சாலி,
எவ வீட்டு கோழியோ தெரியல, இன்னைக்கு ஒரு புடிதான். எங்க அக்கா எங்க கிளம்பிட்டாளா அவ? அவ 9 மணி நேரமா மேக்கப் போட்டுட்டே இருக்காப்பா. முதல் தடவை நானே காலேஜுக்கு போக போறேன், நானே கிளம்பி வந்துட்டேன். அவ செகண்ட் இயர் படிக்கிறா, ஒன்னும் கிளம்பல. ஏய் போதுண்டி என்னை பற்றி சொன்னதெல்லாம். ஐயோ, இவ இப்ப வந்தா? அப்போவே வந்துட்டேன் என்னை பற்றி சொல்லும் போதே. அட அது யாரு? யாரோ டீச்சர் அம்மாலாம் நம்ம வீட்டுல நிக்கிறாங்களே. அப்பா கலாய்க்காதீங்கப்பா. முதல் நாளுன்றதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே saree கட்டிட்டு வரலான்னு சொன்னாங்கப்பா, அதனால தான். எப்படிப்பா இருக்கு? என் பொண்ணுங்களுக்கு என்ன குறை? ரெண்டுமே மகாலட்சுமிங்க தான். அடிடி, யார் அது? என் பெரிய பொண்ணா இது? ஆமாம்மா, என்ன அப்பாவும் நீங்களும் ஒரே மாதிரி கேட்குறீங்க? நல்ல லட்சணமா இருக்கே, அதான் கேக்குறோம். நானும் உனக்கு பொண்ணுதாம்மா. என்னையே அப்படி சொல்லல நீ? நீ ஏன் கிட்டே கேட்ட? உங்க அப்பா கிட்ட தானே கேட்ட? என்ன வள்ளி பொசுக்குன்னு அவன் சொல்லிட்டா? ஒரு மரியாதையே இல்லையே நம்மளுக்கு இந்த வீட்டுல. அவ மட்டும் என்ன உன்னையா கேட்டா? அவ மட்டும் தானே இருந்தா, நீனே தானே வந்து சொன்ன. அவ புடவை கட்டி இருந்தா, அதனால நான் சொன்னேன். என்ன கல்பனா புகையுதோ? வாய் மூடு. சரி சரி விடுங்கம்மா. காலேஜுக்கு போற ஃபர்ஸ்ட் நாளே இப்படி சண்டை போட்டுட்டு தான் போகணுமா? இதுக்கு தான் நான் வீட்லயே இருக்கிறது கிடையாது, காலையிலேயே எழுந்து ஓடிடுறது. இத ஒன்னு சொல்லிட்டு வாங்குவேன். ஏமா உஷா, அம்மா. என்னம்மா கையில காதுல மூக்குல கழுத்துல எதையுமே போடாத இருக்க, பொட்டும் வைக்கல? அம்மா இதாம்மா ஃபேஷன். என்னதான ஃபேஷன், எல்லாம் மொட்டை மொட்டையா கிடக்குது. அசிங்கப்பட்டாள் என் அக்கா. சீப்பே மூடு. சரிங்கம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். அப்பா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வரணும்மா. சரிங்கப்பா. என்னம்மா பேக் எதுவும் எடுத்துட்டு போலியா? இல்லைப்பா, முதல் நாளுன்றதுனால எதுவும் நடக்காது. என்னோட ஜூனியர்ஸ்லாம் வருவாங்களா, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும், அதனால எதுவும் நடக்காது. அதனால தான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. சரிம்மா. கையில காசு இருக்காமா? அதெல்லாம் இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா அவகிட்ட எல்லாம் இருக்கும்ப்பா. ஏன்னா ஏற்கனவே ஆட்டையை போட்டதெல்லாம் வச்சிருப்பா. ஏற்கனவே காலேஜுக்கு போயிருக்கால, இப்போ நான் தானே ஃபர்ஸ்ட் காலேஜ் போறேன், எனக்கு கொடுங்கப்பா. ஏய் உன்ன மாதிரி நான் ஒன்றும் கிடையாது என்ன? சரியண்டி போடி. அப்பா அம்மா நான் வரேம்மா. ஓடிட்டா. அப்புறம் என்னம்மா கல்பனா, நான் உன்னை கூப்பிட்டு போய் விடவா ஃபர்ஸ்ட் நாள் இல்ல? இல்லப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல தானே சேர்ந்திருக்கேன், எல்லாம் பழக்கமான காலேஜ் தான். நான் போய் பாப்பா. இந்த அம்மாவை முதல் நாளுன்றதுனால பஸ் ஏற்றி மட்டும் விட சொல்லியிருக்கேன், அம்மா வருவாங்க. அப்படியா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என்னம்மா. சரிங்கப்பா. சரி வாமா, பேசிட்டே இருப்பேன் அப்படியே, வந்து எனக்கு வேலை நிறைய கிடக்கு. சரி வாமா, அப்போ போயிட்டு வரேன்ப்பா. ஏங்க கூப்பிட்டு போய் விட்டுட்டு வரேன், பஸ்ல ஏற்றி விட்டு வரேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன். என்ன குழந்தை, எப்படி இருக்கு டீலாம்? இளிச்சம்மா டீ சூப்பரோ சூப்பர். தேங்க்ஸ். எங்க குட்டி பையன்? அவன் நல்லா உள்ள தூங்குறான். என்ன இளிச்சம்மா பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே. அடடே வாங்க வனிதா வாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். பாத்தியா வனிதா, எங்க இருந்தோ வந்துட்டு நம்ம ஊர்ல ஒரு கடையை போட்டு பொழைச்சிட்டு இருக்கா பாத்தியா? நம்மளும் தான் இருக்கமே. ஆமா. ஐயோ இவளா, இவ இங்க இருக்கிறான்னு தெரியாதே இப்படி பேசிட்டு இருக்கோமா நம்ம? ஐயோ ஐயோ குழந்தை என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, தொண்டை லைட்டாக கவ்வுது, வேற ஒன்றும் இல்லை. சரி நீ வேலையை பாரு இளிச்சம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னெல்லாம் வச்சிருக்க? நான் ஒன்றும் பெருசாக வச்சில்லைங்க, டீயும் முறுக்கும் அதிரசமும் சுட்டு வச்சிருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? பஜ்ஜி போண்டாலாம் இல்லையா? இல்லைங்க. சரி, ஆளுக்கு 2 முறுக்கு 2 அதிரசம் கொடு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்தா தான் காசு தருவோம். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா காசு தாங்க. கொடு. என்ன வைக்க போற, இங்கேயே பார்த்துட்டு இருக்க?
ஐயோ ஐயோ, கழுத்து அப்படியே சுளுக்கிக்க போகுது பார்த்து. எங்கே போனாலும் இவ வந்துடுறா. ச்சே. எங்க இந்தாங்க. என்ன பஜ்ஜி போண்டா வடைலாம் இல்லைன்னு சொன்ன, வடையை தூக்கிட்டு வந்திருக்க? அதானே. வடையா? நான் எங்கங்க வடையை எடுத்துட்டு வந்தேன்? இந்த வச்சிருக்கே முறுக்குக்கு பக்கத்துல. அது ஒன்றும் இல்லை இளிச்சம்மா, அவங்க வீட்டிலலாம் அப்படிதான் கண்ணங்கரேன்னு தான் வடை சுடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டாங்க 2 பேரும். அப்படியா? ஏங்க இது வடை இல்லைங்க, அதிர்சம். ஏய் சின்ன குழந்தை, நீ வாயை மூடு. என்ன எங்களுக்கும் தெரியும். என்ன இது ஓட்டை போட்டுருக்கே என்னட்டு வடன்னு நினச்சிட்டு கேட்டோம். ஆமாம், இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க அதிர்சத்தில். நாங்களாம் அப்படியே தான் தட்டி போடுவோம். முன்னெல்லாம் இப்படி தாங்க ஓட்டை போட்டு தாங்க அதிர்சம் சுட்டாங்க. இப்போ தான் அந்த ஓட்டை போடுறதெல்லாம் இல்லை, அப்படியே சுடுறாங்க. அப்படியா? எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் மாடர்ன் கேர்ள்ஸு, புதுசு தான் இருக்கிறது தான் தெரியும். அந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படிங்களாங்க? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. ஆமாம் ஆமாம், மாடர்ன் கேர்ள்ஸு. வயசு ஆயா வயசு ஆகுது, மாடர்ன் கேர்ள்ஸாம். ஏய் நீ வாயை மூடி. என்ன? ஏய் நீ வாயை திறந்துக்கோ. என்ன பொடி வைக்க போரு. சே. அங்கே போகிறது வதா மாதிரி இருக்கே. ஏய் 4 முடி. நானே புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கேன், குறுக்கால யாரு? ஐயோ ஐயோ, இவளா? ஐயோ, இவ இருந்தது பார்த்தாத கூட வேற அந்த கோழி முட்டி வைக்க போறோம் இருக்கே. ஆண்டவா, என்ன நடக்க போதோ தெரியல. எவ வீட்டு கோழியோ. நான் கறி வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு எவகிட்டயோ மாட்ட போறேன்னா. என்ன 4 முடி அப்படி பார்த்துட்டு இருக்க? வா, நம்ம இளிச்சம்மா கடை வச்சிருக்கா பார். வதாவா? ஐயோ, எல்லாம் என்னையே பார்க்குதுங்களே. என்னை பார்த்தது மட்டும் இல்லாத கீழே இருக்கிற கோழியை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். நான் ஏதோ அந்த கோழி எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த எல்லா கேள்வியும் கேட்டுருவாங்க. அதுவும் அந்த வைக்க போகிற வனிதா இருக்காளே, அவன் நான் சொல்லாமையே கண்டுபிடிச்சிடுவா இது திருட்டு கோழின்னுட்டு. நான் மாட்டின செவனேன்னு போயிட்டு இருந்தேன். இந்த சின்ன குழந்தைய யார் என்னை கூப்பிட சொன்னா? வதா வா, டீ குடிக்கலாம் வா. டீ ஒன்று தான் இப்போ குறைச்ச. கோழியை திருநன்னிட்டு எங்கே கட்டி வச்சு அடிக்க போகிறாங்களோ தெரியல. வதா வா, டீ குடிக்கலாம் வா. என்ன 4 முடி, டீ குடிக்க தானே உன்னை கூப்பிட்டாங்க, பேந்த முழிச்சிட்டு இருக்க? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன குழந்தை. நான் அவசரத்தில் வந்துட்டேன், காசெல்லாம் எடுத்துட்டு வரலையா. பாவம் இளிச்சம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுல்ல. அவளே பாவம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கா. இதில் போய் நான் கடன் வைக்க முடியுமா? அதனால நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் குடிங்க. வனிதா, இன்னைக்கு ஏதோ வதாவோட பேச்சு ஏதோ சரியில்லைல்ல. ஏதோ திருன்னு முழிக்கிற மாதிரி பேசுறா. ஆமா ஆமா, நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏதோ திருட்டு முழிச்சிட்டு இருக்கா, என்னன்னே ஒன்றும் புரியலையே. ஆமா வதா, பரவாயில்ல வா, நீ டீ குடி, நான் அப்புறமேட்ட காசு வாங்கிக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் காசு கொடுத்துட்டு தான் குடிப்பேன். சரி, நான் வரேன். ஏதோ 4 முடி மொழியே சரியில்லையே. இப்படிலாம் சொல்கிற ஆளே இல்லையே. எங்கே சோறு போடுவாங்க, ஊசியில் எங்கே சாப்பிட்லான் தான் இருப்பா. இன்னைக்கு என்ன வரன்னு பறக்கிறா? அதுவும் அவளை பார்த்தியா, கையில ஏதோ கோழி வச்சிருக்கா. அவ கோழிலாம் வளர்க்குற ஆளே இல்லையே. ஆமா, கையில ஏதோ கோழி வச்சிருக்கா. என்னன்னு ஏதுன்னு புரியலையே. இவ வாங்குற ஆளே கிடையாது. சரி அது இருக்கட்டும், கையில் என்ன கோழி வச்சுட்டு திரியுற? சின்ன குழந்தை கேக்குறா. என்ன சொல்றான்னு பாப்போம். ஐயோ, கேட்டுட்டாளா? இவளுங்க சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. நெட்ட மாடு.
எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாது. அதுவும் இந்த வைக்க போற இருக்கிற நேரத்துல கேட்கணும். என்ன நாலு முடி பதில காணோம்? திருடிட்டு வந்தது. என்னது திருடிட்டு வந்தியா? ஐயோ ரோஷமா பேசுறோம்னுட்டு நம்ம உண்மையே ஒத்துக்கிட்டுமே. ஐயோ இப்ப என்ன பண்றது இவளங்கிட்ட? பின்ன என்ன சின்ன குழந்தை இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க? நான் போய் திருடிட்டுலாம் வருவேனா? திருடிட்டு வந்த மாதிரி இல்லை கேட்குற. நான் இந்த கோழியை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். விலை எவ்வளோ தெரியுமா? 600 ரூபாய். எது 600 ரூபாய் கொடுத்து வாங்கினியா? நீனா? இவ போய் 600 ரூபாய் கொடுத்து கோழி வாங்கினாளா? நம்புற மாதிரியா இருக்கு? அதானே. 2 ரூபாய் கொடுத்து கொத்தமல்லியே வாங்க மாட்டா, அவ வீட்டுக்கு ஓடுவா. இவ 600 ரூபாய் கொடுத்து கோழி வாங்கியிருக்காளா? ஆமா, என் பொண்ணு சிக்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எதுவுமே செஞ்சு தரலையா, பாவம். அதான் சிக்கன் வாங்கி குழம்பு வைக்கலான்னுட்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சரி சின்ன குழந்தை, நான் வரேன். இளிச்சம்மா, நான் வரேன். போய் வீட்டுக்கு போய் கோழியை அடிக்கணும், உரிக்கணும், குழம்பு வைக்கணும், பொரிக்கணும், எல்லா வேலையும் இருக்கு. அதனால நான் போயிட்டு வரேன். எப்பா தப்பிச்சண்டா சாமி, ஓடிட வேண்டியதான். ஏதோ நாலு முடி பேசுறது சரியில்லை. ஏதோ ஒன்று தப்பு பண்றா, என்னன்னு கண்டுபிடிப்போம். சின்ன குழந்தை அதிர்ஷ்டம் எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வா இளிச்சம்மா. என்ன ஒருத்தரையும் காணோம்? கண்மணி வரேன்னு சொன்னா அவளையும் காணோம். ஏற்கனவே வந்துட்டேன்னு சொன்னாலே வேற. எந்த கிளாஸ்னே தெரியல. யாரையாவது கேட்போன்னு பார்த்தா யாரையும் காணோம் வேற. லேட்டா வந்துட்டோமோ? ஐயோ, முதல் நாளே பயமா இருக்கே. இந்த கண்மணி எருமை மாடி ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்குது. எங்க தான் போய் தொலைஞ்சாலும். இந்த பக்கம் செகண்ட் இயர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்லாம் எங்க போகணும்னு தெரியலையே. டேய் லூசு, எங்க தாண்டா இருக்க? நானும் எங்க வர்றதுன்னுட்டு அங்கேயும் எங்கேயும் போய் பார்த்துட்டு இருக்கேன். மச்சான், அதுக்கு தான் நீ லேட்டாக வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். வாடா, அப்படியே மேலே வா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ரைட் சைடே வா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நிற்கிறேன். எல்லாருமே இங்கே செகண்ட் இயர்ஸாக தான் இருக்காங்க. சரி, இன்னும் உனக்கு வாயா இல்லை? யாராவது அங்கே நின்றுட்டு இருந்தா அவங்க கிட்ட கேட்டுட்டு வாடா. சரி, இப்போ உன்னால் வர முடியாதுல்ல, வை ஃபோனை. நான் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வரேன். இப்போ நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ அக்கா, அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ அக்கா. யாரு நம்மளையா கூப்பிடுறாங்க? நானே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். இவன் என்ன அக்கான்னு கூப்பிடுறான்? எவ்வளோ தைரியம் இருக்கும்? அக்கா, இங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் எங்கே இருப்பாங்க? ஹலோ, நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். என்னமா அக்கான்னு கூப்பிடுறீங்க? ஐயோ சாரிங்க, நான் செகண்ட் இயர்னு நினச்சிக்கிட்டேன் உங்களை பார்த்து. இல்லை, இங்கே ஃபுல்லாக செகண்ட் இயர் தான் இருக்காங்களா, அதனால் உங்களை பார்த்து உடனே செகண்ட் இயர்னு நினச்சிக்கிட்டேன். சாரிங்க. ஓ அப்படிங்களா? ஆமாம், இங்கே எல்லாமே செகண்ட் இயர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சொன்னாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் இயரே இங்கே இல்லை. ஆமாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் என்ன டிபார்ட்மெண்ட்? ஏன் அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஐயோ அதுக்கு இல்லைங்க, நீங்களும் ஃபர்ஸ்ட் இயர் தானே, அதனால தான். நீங்களும் என்னன்னு தெரிஞ்சதுன்னா 2 பேரும் சேர்ந்து போய் தேடலாம் இல்லையா, அதனால தான் கேட்டேன். இல்லை இல்லை, நான் தனியாகவே போய் தேடிக்கிறேன். சரி, அப்போ உங்கள் இஷ்டம். சரி. சரியான திமிர் பிடிச்ச பொண்ணு போல இருக்கே, என்ன இப்படி மூஞ்ச காட்டிட்டு போகுது? சரி, நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். அப்பா, இவளுங்கிட்ட ஒரு காரணத்தை சொல்லிட்டு வர்றதுக்குள்ள இருக்க போதும் போதும் ஆயிடுது. அவ நிப்பாட்டி பேசுறப்பெல்லாம் இவ கோழியா இருக்குமோ அவ கோழியா இருக்குமோன்னுட்டு ஒரு பயம்தான் வருது. அம்மா, எவ கோழியும் தெரியாத திருடுறதும் ஒரு பயம்தான். அக்கா, என்னம்மா எதை திருடின மாதிரி திருன்னு முழிக்கிற? நம்ம ஒண்ணு பண்ணா மட்டும் யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாளுங்க. என்னாச்சு மாவதா?
ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வீட்டில இருந்து வராத இங்க இருந்து வரீங்களே, அதான் பார்த்தேன். அதுவா, சின்னவ இருக்கால, முதல்ல இப்பதானே காலேஜ் போறா, அதனால பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தேம்மா. ஓ அப்படிங்களாக்கா, சரிக்கா நான் வரேன். என்ன உடனே கிளம்புறேன்ற? ஐயோ, இந்த பொம்பளைக்கு இப்போ என்னதான் வேணுமா? எப்பயும் வீட்டுக்கு போகலையான்னு கேட்கும். இன்னைக்கு என்னமோ பாசத்தோட சீக்கிரமா கிளம்புறியான்னு கேட்குது. என்னம்மா வாதா கீழே கீழே பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, டைம் ஆகுதுல்ல, அதான் கிளம்பலான்னுட்டு. சரி சரி, ஏதோ பேச்சே ஒரு மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இன்னும் கையில் ஏதோ கோழி வச்சிருக்கம்மா, நல்ல வெடை கோழி போல இருக்கே. பார்த்துட்டால சுத்தம். இப்போ இந்த குண்டு பூசணிக்காவுக்கு வேற நான் விளக்கம் சொல்லணும். அக்கா, அது ஒன்றும் இல்லைக்கா, அதான் எனக்கு உடம்பு ஃபுல்லாக சூடு ஏறி போச்சு பார்த்துக்கோங்க. சூடு ஏறினதுனால ஒரு கோழியை வாங்கி குழம்பு வைப்போம்னுட்டு தான் வாங்கிட்டு வரேன். என்னது, சூடு ஏறினதுக்கு கோழி குழம்பா? சூடாக இருந்த கோழிக்கறி சாப்பிடக்கூடாதுமா. ஐயோ, என் வாயே எனக்கு வேணாம். ஐயோ அக்கா, சூடு நான் சொன்னேன், சூடு இல்லைக்கா, உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சி ஆயிடுச்சு, அதனால தான் வந்து கோழி குழம்பு சாப்பிட்லான்னுட்டு தான். என்ன நீ சொல்கிறனே புரியலையே, என்னென்னமோ சொல்கிற, ஆனால் புதுசாக இருக்குமா? புதுசாக இருக்குல்லக்கா, அதான் புதுசாக தான் ட்ரை பண்ணலான்னுட்டு தான். சரி, எவ்வளவு கோழி எவ்வளவுன்னு வாங்கினேன்? 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க்கா. 600 ரூபாயா? யாருக்கிட்ட வாங்கணுமா? அவங்க இந்த ஊருக்காரங்களும் இல்லை, வெளியூர்ல இருந்து வித்துட்டு இருந்தாங்க. அப்படியா? அப்படி யாரையும் நான் பார்க்கலையே. இல்லைக்கா, அது உங்களுக்கு தெரியாது, அந்த தெரு முனையில வந்து வித்துட்டு இருந்தாங்க. சரிக்கா, நான் வரேன்க்கா, டைம் ஆகுது. என்ன இவ இப்படி பறந்து அடிச்சிட்டு ஓடுறா? சரி, அப்புறம் பேசிக்கலாம். என்ன இது, அப்பத்துலேருந்து இந்த 2 தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு கோழியை காணோமே. எங்கே போயிருக்கோம்? பக்கத்தில் எங்கேயாவது போனாலும் வழி தெரியாது அதுக்கு வர்றதுக்கு. முந்தா நேற்று தான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ச்சே, அந்த கோழியை பழகிட்டுல நம்ம திறந்து விட்டு இருக்கணும். திறந்து விட்டதே தப்பாக போச்சே. கூப்பிட்டு பார்ப்போம். பா 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 பா. என்ன மீன்காரக்கா, இன்னைக்கு மீன் வைக்க போகலையா? இங்கே நின்று குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க கோழிக்கு. ஆமாம் பார்வதி, இன்னைக்கு மீன் எதுவும் நல்ல மீனே கிடைக்கல, அதனால போகல. என் கோழியை பார்த்தியம்மா? கோழியா? தோதான் மேய்ஞ்சிட்டு இருக்கே 2. அது இல்லைம்மா, புதுசாக முந்தா நேற்று தான் ஒரு கோழியை ஒன்று வாங்கிட்டு வந்தேன், நல்ல வெயிட்டு. இன்னைக்கு திறந்து விடுவோன்னு விட்டேன், ஆளை காணோம். ஐயே, ஏங்கா இப்போ பழகாத கோழியை போய் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? இப்போதான் யாரோ கோழியெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னுட்டு அக்கம் பக்கம் பேசிக்கிறாங்க. உங்கள் கோழியும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோ என்னவோ, அதுவும் வெயிட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்களே. திருடனுங்களா? கோழி இல்லாமா திருடுறாங்க? ஐயோ, என்னம்மா சொல்கிற? அட ஆமாக்கா, முந்தானத்து கூட மாலதியோட கோழியை அப்படித்தான் திருடின்னு போயிட்டானுங்க. அது பொம்பளையா ஆம்பளையாலாம் தெரியல, ஆனால் கோழியே இப்பெல்லாம் திருடி போகுது. ஆனால் ஆம்பளைங்க திருடி இருக்க மாட்டாங்கக்கா, பொம்பளையாக தான் இருக்கும். என்னம்மா சொல்கிற? யாரு பொம்பளையான்னுட்டு நீ எப்படி சொல்கிற? ஆமாக்கா, காலையிலே எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க ஆம்பளைங்களாம், பொம்பளைங்க தானே இங்கே சுற்றி இருக்குதுங்க. உங்கள் கோழி இப்போ தானே காணா போகுது, அப்போ பொம்பளையாக தான் இருக்கும். அப்படி எவளாவது திருடி இருந்தாலுங்க தெரிஞ்சது, அவளுங்க அவ்வளவுதான், உண்டியில் நாக்கிடுறேன் பார். ஆமாம் மீன்காரக்கா, அவளுங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நீங்கள் போய் பாருங்க. இதோ இப்போ பார்க்க தானே போகிறேன். அவளுங்களுக்கு இருக்குது. என் கோழியை எவ திருடி இருந்தாலோ அவள் கையை காலை முறிக்காத நான் வரமாட்டேன்.